எமர்ஜென்சி லேண்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஃப்ளைட்டில் பறக்கும்போது ஏதாவது ஒரு ஆபத்து அல்லது ஒரு அவசரம் அப்படின்னா எமர்ஜென்சி லேண்டிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரசியல்லையும் எமர்ஜென்சி லேண்டிங் நடக்கும். என்ன புதிர் போட்டு பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? தயவுசெய்து இந்த சினிமா முரசம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திங்க. உங்களுடைய ஆதரவை அழுத்தமாக பதிவு செய்யுங்க. சரி, இந்த எமர்ஜென்சி லேண்டிங் வரலாம். 19ஆம் தேதி தான் உலகநாயகன் கமல்ஹாசன் சென்னை வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நாளையே அவருடைய எமர்ஜென்சி லேண்டிங் நடக்கும் அப்படின்னு நமக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து சொல்கிறாங்க. மக்கள் நீதி மைய வட்டாரத்தில் விசாரித்தேன். சார், எங்களுக்கு அர்ஜெண்டான வேலை நடக்குது, இப்போ எங்கள்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நாங்கள் முக்கியமான தீர்மானங்கள் எழுதுவதில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கோம், அந்த தீர்மானங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தலைவர் எங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், நான் வரும்போது கரெக்டாக இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காரு. ஆகையினால நாங்கள் தீர்மானங்களை வடிவமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆகையினால சாரி, நாளைக்கு வர்றாரா 19ஆம் வர்றாங்கிறத பற்றிலாம் நாங்கள் சொல்ல முடியாது. எப்போ வந்தாலும் எங்களுடைய தீர்மானங்களை அவர் முன்னால் வைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு மாத்திரம் சொன்னாங்க. ஆனால் நம்ம ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் வட்டாரத்தில் விசாரித்த போது, நாளைக்கு வர்றாரா சார்? சார் வரலாம் சார், நாங்களே எதிர்பார்க்குறோம் சார் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. சரி, நல்லது. நாளை அந்த தீர்மானங்களை எல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு அவர் முதல்வர் எம்.கே. ஸ்டாலினை சந்திக்கிறாரு. அதாவது மு.க. ஸ்டாலினை சந்திக்கிறாரு. சந்தித்து பேசுகிறாரு. எலெக்ஷன் அலையன்ஸ் மற்றும் இதெல்லாம் பேசுகிறாரு. அதுக்கு முன்னால் ராகுல் காந்தியுடன் ஒரு சந்திப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ராகுல் காந்தி இவர் சென்னைக்கு வந்த பிறகு மீட் பண்ண சொல்லியிருக்கிறதாக ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது. இது ஆதாரபூர்வமான தகவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாரபூர்வமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு டென்டேட்டிவாக சொல்லுவாங்க, அது நடக்கும், நடக்காமல் போகும். ஆனால் இந்த சந்திப்பு நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தியும் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசனும் சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்குது சார். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். சரி, நடிகர்னு சொல்லலாமா? டைரக்டர், வெற்றிகரமான டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகருடைய மனைவி, கதாசிரியர், பின்னணி பாடகி ஷோபா சந்திரசேகர் நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதாக ஒரு செய்தி இருக்குது. இது சம்பந்தமாக அந்த வட்டாரங்களில் நம்ம தொடர்பு கொள்ள முயன்ற போது யாருமே அட்டன் பண்ணல. ஆனால் நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து நாளைக்கு சந்திக்கிறாங்க. சந்தித்து தன்னுடைய ஆதரவை மகனுக்கு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் சார் அப்படின்னு இந்த சில முக்கியமான ஆட்கள்லாம் சொன்னாங்க. அதாவது சந்திரசேகருடைய மனைவி சோபா சந்திரசேகர், இவருடைய இருவருடைய புதல்வர் தான் விஜய் சந்திரசேகர், அதாவது ஜோசப் விஜய் சந்திரசேகர். ஆனால் இவர் முன்னாடியே போய் கட்சியெல்லாம் பதிவு பண்ணதுனால அவர் மேலே, தந்தை மேலே கோபம் உண்டு. அவரை தன்னுடைய தொடர்புலேருந்தே நீக்கிட்டார். தொடர்புன்னா உறவு, அப்பா அம்மா உறவுல இருந்து கூட அவரை கழட்டி விட்டார். யார்? நம்ம விஜய். கழட்டி விட்டுட்டு கேஸெல்லாம் போட்டார். எந்த இதுலேயாவது இவ்வளவு கடுமையான ஒரு இது எடுப்பேன்னா அதுக்கு இந்த புஷி ஆனது தான். இந்த அப்பா ஆத்தால பிரித்து வைக்கிற இந்த பெரும்பாவும் புஷி ஆனந்தை விட்டு போகவே போகாது. அந்த ஆள் புஷி ஆனந்த் புதுச்சேரியில் தான் நிற்க போகிறதாக அறிவிச்சிருக்காரு. மணிகனம் அறிவிக்கலை. அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு தன்னுடைய ஆட்களையெல்லாம் மன்றத்து ஆட்களையெல்லாம் தீவிரப்படுத்தியிருக்காரு. ஆனால் அந்த ஆள் கரம் வச்சு அடிப்பாங்க. அதில் விஜய் ரசிகர்களே முக்கியமானவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த விஜய் ரசிகர்களையும் இவர் தன்னுடைய அடிமையாக பாவித்தார். புஷி ஆனந்த்ங்கிறது விஜய் ரசிகர் மன்றத்திலேயே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமாக மாறிடுச்சு. இப்போ மக்கள் இயக்கம் வெற்றி கழகம் ஆயிடுச்சு. ஆகையினால அந்த எதாக இருந்தாலும் அந்த அடிப்படை அடியில் ஒரு மன உறுத்தல் இருக்கும்ல,
அதை எப்படா சந்தர்ப்பம் வரும்னு பார்த்துட்டு இருப்பாங்கள்ல, அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த சந்திப்புக்கு வருவோம். டைரக்டர்கிட்ட விசாரிக்கலாம், எஸ்ஏசிகிட்ட விசாரிக்கலாம்னா அவரும் ஃபோன் எடுக்கலை. மற்ற ஆள்கள்கிட்ட கேட்டால், சார் தெரியல சார், நாங்களும் அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டோங்கிறத மாத்திரம் ஒத்துக்கிட்டாங்க. மறுக்கலை அவங்களும். அதாவது தீவிரமான விஜயனுடைய பக்தர்களும் அதை மறுக்கலை. சார் நாங்களும் கேள்விப்பட்டோம் சார், ஆனால் அந்த அம்மாவை எங்களால் தொடர்பு கொள்ள முடியாது சார். தொடர்பு கொள்ள முயன்றோம்னா எங்கள் மேலே புஷி ஆனந்த் ஏதாவது தகவல் நடவடிக்கை எடுத்துருவார். ஆகையினால அந்த பயந்துக்கிட்டு நாங்கள் கம்முன்னு இருக்கோம் சார், நாளைக்கு என்ன நடக்குதோ அது பார்க்கலாம் சார் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே கண்டு அந்த விஜய் மக்கள், அதாவது தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல, அதனுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே புஷி ஆனந்த்னா ஒரு நடுக்கத்தோடு தான் இருக்காங்க. சரி இருக்கட்டும், அதை பற்றி வரலாம். இந்த தேசிய விருதுகள்லாம் வழங்குவாங்க தெரியுமா? இந்தியா முழுமைக்குமான தேசிய விருது அரசாங்கம் வழங்கக்கூடிய விருது. இந்த விருதில் இந்திரா காந்தி விருது ஒன்று உண்டு, நர்கிஸ் தத் விருது ஒன்று. இந்த 2 விருது உண்டு. இந்த 2 விருதும் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. இந்த 70வது நேஷனல் அவார்டு விருது கமிட்டி இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 2 விருதையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இந்திரா காந்தி மீது அவங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் உள்ள அவர்ச வெறுப்பு, அவங்க இந்தியாவினுடைய பிரதமர் எதிர்கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிற வெறுப்பு இந்த ஒன்றிய அரசுக்கு இருந்ததன் காரணமாக அதை எடுத்தாங்க. நர்கிஸ் தத் அவங்க காங்கிரஸ்காரங்க பேரில் ஒரு விருது வழங்குறதா அப்படின்னு சொல்லி அந்த விருதையும் எடுத்துட்டாங்க. இது ஒரு நடுநாயகமான ஒரு சர்க்கார், ஒன்றிய அரசு அப்படின்னு பிஜேபி மேலே நம்ம எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையை சாக்கடிக்கிற மாதிரி இருக்குது இந்த விருது. இது நாள் வரைக்கும் இந்திரா காந்தி பேர்லையும் நர்கிஸ் பேர்லையும் விருதுகள் கொடுத்துக்கிட்டு தானே இருந்தாங்க. இப்போ என்ன உங்களுக்கு கொல்ல போச்சு? அதனால் என்ன பாதிப்பு ஏற்பட்டது இந்த ஒன்றிய அரசுக்கும் இந்த திரைப்பட கழகத்துக்கும்? என்ன கேடு வந்துச்சு? இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நடவடிக்கைகள், இதெல்லாம் கொடுமை தான் சொல்லணும். ஒருத்தர் பேரை எடுக்கிறது, அதாவது புகழ்பெற்ற பிரதமருங்க, இந்தியாவுடைய எமர்ஜென்சியை கொண்டாந்தவங்க அவங்க தான். அதில் அவங்க பேர் கெட்டு போச்சு, சரி. ஆனால் பல நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டாந்து இந்தியாவுடைய வளமையை மேம்படுத்தினவங்க. நீ எமர்ஜென்சி ஒன்று தான் உனக்கு காரணமான இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணியே இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே சிதைச்சியே. அந்த மோடி எவ்வளோ பெரிய மோசக்காரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. டிமானிட்டைசேஷன் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு எல்லா அறிஞர்களும் சொல்கிறாங்க. இப்போ நீ தப்பு பண்ணலையா? இந்திரா காந்தி மாத்திரம் எமர்ஜென்சியை கொண்டாந்தது பெரிய தப்புனா, நீ நாட்டையே சீரழிச்ச டிமானிட்டைசேஷன் கொண்டாந்து பணக்காரர்கள் அதானியை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவா, அம்பானி அதானியை காப்பாற்றுறதுக்காக தான் நீ அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. சரி, நன்றி, நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.